ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருது. சில படங்கள்லாம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் அப்போ என்னென்னா இந்த பொங்கலுங்கிறதுனால ஸ்பெஷலாக எல்லோரும் எல்லா பெரிய சோக்கால் ஒரு ஹீரோக்கள் பெரிய படங்கள்லாம் ஒரே டைமில் வரும். அப்படியே பரபரப்பாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வில் ஜஸ்ட் பொங்கல் இன்றைக்கி நம்ம பொங்கல் பண்ணுறோமோ அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒரு தேட்டராக ரவுண்ட் அடிப்போம். உங்களை பார்த்தா ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, அடே அப்பா. உங்களை பார்த்தா ஒரு பூ எழுதும் கவிதை தேந்துளியாய் உருளும். அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நான் பவித்ரா மற்றும் தாரா. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. காதல் மன்னன், அமர்கலம், ஜெமினி, வசூல் ராஜா MBBS போன்ற எண்ணற்ற திரைப்படங்களில் சூப்பர் ஹிட் பாடல்களை நமக்கு தந்த இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களே இன்றைய நம் சிறப்பு விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ பொங்கல் ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? பொங்கல் வந்து நார்மலி நம்ம அதாவது இந்த வில்லேஜஸ் அதாவது ஃபார்மர்ஸுக்கு தான் ரொம்ப பொதுவாக இருக்கும். பட் ஒரு சினிமாக்காரனாக என்றைக்குமே நமக்கு வந்து பொங்கல் வந்து என்றைக்குமே ஒரு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் இட்ஸ் அ ஃபெஸ்டிவ் டைம் பேசிக்கலி ஃபார் அஸ். ஒரு சினிமா இசையமைப்பாளனாக ஸோ என்னோட சில படங்கள்லாம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் அப்போ என்னென்னா இந்த பொங்கலுங்கிறதுனால ஸ்பெஷலாக எல்லோரும் எல்லா பெரிய சோக்கால் ஒரு ஹீரோக்கள் பெரிய படங்கள்லாம் ஒரே டைத்தில் வரும். அப்படியே பரபரப்பாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வில் ஜஸ்ட் பொங்கல் இன்றைக்கி நம்ம பொங்கல் பண்ணுறோமோ அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒரு தேட்டராக ரவுண்ட் அடிப்போம். அதாவது அந்த அந்த டைரக்டர் டீம் இருக்கும்ல, டைரக்டர், டெக்னிக்கல் மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அவரை சேர்ந்து. ஸோ வி வில் கோ அண்ட் வாட்ச் தி மூவி இன் தி ஹால். எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது நம்ம படத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் ஆல்வேஸ் பொங்கல் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் அதே மாதிரி மறக்க முடியாத ஒரு பொங்கல் ரிலீஸ் மூவினா எந்த மூவி சொல்வீங்க? எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் தெர் இஸ் மெனி மேபி ஐயாவா தெரியல. ஐயா கூட ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி படங்கள் நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து யாரும் 2-3 புது ஆட்கள் இருப்பாங்க. மேபி த ஹீரோயின் ஒரு த ஹீரோ ஒரு ஆஸ் ஃபார் த ஒரு வாட் எவர். ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங் இது மூமெண்ட். சினிமாவில் எப்போவுமே உங்களுக்கு அந்த முதல் வரது தான் வந்து இம்ப்ரெஷன் வரும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் தே சே. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த முதல் ரொம்ப பொங்கல், தீபாவளி ஃபார் தட் மேட்டர், பொங்கல் ரெண்டு தானே முக்கியமான ஒரு ஃபிலிம். ஸோ இட்ஸ் பின் வெரி குட் ஃபார் மீ. சார், மியூசிக்கை பற்றி உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது சார். பட் அதுக்கு முன்னாடி 30 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட ஒர்க்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இசையை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லை வந்து இசை உங்களை லவ் பண்ணுதா சார்? எப்படியோ 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டா கூட 30 வருஷம் சேர்ந்துருக்கீங்களே, அந்த மாதிரி அப் அண்ட் டவுன். பேசிக்கலி திஸ் இஸ் அ பேஷன் ஃபார் மீ. நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு வந்து இந்த இசை மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அதாவது முக்கியமாக இசை எப்படி அமைக்கிறாங்கிறது, அதாவது மோர் தேன் சிங்கிங் ஒரு பெர்ஃபார்மிங், அந்த இசையோடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அதுதான் மோர் சேலஞ்சிங். அண்டு அது முதல்ல எனக்கு வந்து மேலே ரொம்ப ஈர்ப்பு உண்டு. அப்புறம் அதை செய்ய ஆரம்பித்தப்பறம் இன்னும் சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் எவ்ரி டைம் ஒரு புது பாட்டு பண்ணணும், அப்புறம் அது மக்களுக்கு பிடிக்கணும், அப்புறம் வந்து அது அப்புறம் நிறைய ஆஸ் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி ஈவன் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அப்புறம் போட்டி, இட் இஸ் ஃபன். இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக என்னோட சாங்ஸ் வந்து ரொம்ப அந்த ஹாலிவுட் ஸ்டைல், பாலிவுட் ஸ்டைல் அப்படி வந்து பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாலாம் வேண்டாம்ப்பா, எனக்கு கிராமிய மக்கள், நார்மலான மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி பாடலாக இருந்தால் போதும். ஸோ அதுக்கும் பொங்கலுக்குமே ஒரு சூப்பரான கனெக்ட் இருக்குல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு திரைப்பட இசையமைப்பாளர். என்னோட ராக் ஸ்டார் ஆர் இண்டி ப்ரொடியூசர், மியூசிக் ப்ரொடியூசர்.
என்னுடைய பாடல் வந்து அந்த படத்துக்கு அந்த கதைக்கு தேட்டருக்கு வர ஆட்களுக்கு அந்த மூமெண்ட்டில் எப்படி தி மீடியம் இஸ் வெரி கிளியர். யூ கோ டு தேட்டர், தேட்டரில் படத்தை பார்க்கும்போது இந்த பாட்டு வரும், அப்போ உங்களுக்கு எப்படி அது இருக்கும். அதுதான் என்னுடைய சோ கால்டு அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஆல்வேஸ் சேஞ்ச் மை ஸ்டைல் அக்கார்டிங் டு தி மூவி. இப்போது ஒரு ஜெமினி படம் எடுத்துங்களேன், அப்போ அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் மசாலா, ஓ போடு ஓ போடு ஓ போடு அவர் அப்படின்னா நான் இப்படி பண்ணுவேன், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றபடி இப்போ இட்டு சப்போஸ் ஒரு ஆட்டோகிராஃப் இருந்ததுன்னா உடனே அந்த படத்தை போவோம், எல்லாம் பாண்டவர் பூமின்னு அப்படி. ஸோ அதே மாதிரி அமர்க்களம் வாட் இஸ் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான், ஒரு படத்தை நாங்கள் பண்ணும்போது நான் பண்ணுறேன்னா ஒரு 10-20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு படத்தில் 6 பாட்டாவது இருக்கும். ஆமாம். அப்போ அந்த 6 பாட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பேசிக்கலி திரை இசை என்பது வந்து மக்களுக்கு தான், மக்கள் இசை. இந்த மக்கள் இசைன்னு ஃபோக் மியூசிக் சொல்கிறாங்களே, நான் அது கூட சொல்ல மாட்டேன், சினிமா பாட்டு தான் மக்கள் இசை. ஸோ மக்கள் இசைன்னா மக்கள் எல்லா விதமாக இருக்காங்க, ஆண்கள் பெண்கள், சின்னவங்க பெரியவங்க, படித்தவங்க, ஒரு பிஸ்னஸ்மேன், வேரியஸ் டைப். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு 6 பாட்டு இருக்குல்ல, அப்போ நாங்கள் 6 பாட்டுமே 6 விதமாக பண்ணுவோம். இப்போ ஒரு அதிலே வந்து சில ஃபார் எக்ஸாம்பிள் ராகா பேஸ்ட் கர்நாடிக் அதெல்லாம் ஒரு பாட்டு பண்ணுவோம். அப்படியே குத்தாட்டம் ஆடுறது பாடுறது இவங்களுக்கு இப்படி ஒரே எமோஷ்னலாக ஹீரோட லைஃப் எப்படி எமோஷன் இருக்குமே, முதல்ல ரொம்ப ஜாலி சந்தோஷமாக இருப்பார், அப்புறம் அழுவார், அப்புறம் சிரிப்பார், எல்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டில் ஒரு பாட்டு. அப்புறம் வந்து சிலர் வந்து டைம் லேப்ஸுக்கு, அதாவது இந்த பாட்டு வரும்போது சின்னதுலேருந்து பெரியவன் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி த மியூசிக் இஸ் யூஸ்ட் வெரி வெல் இந்த மூவி ஆக்சுவலி. ஓகே. இந்த சாங் இஸ் ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதை சொல்கிற ஒரு மீடியம். ஸோ அந்த மீடியம்க்கு என்னெல்லாம் எங்களால் பண்ண முடியும், அதுதான் எங்களுடைய ஃபோக்கஸ். அண்ட் அது எவ்வளவு எளிமையாக பண்ணுறோம், ஸோ தட் இட் ரீச்சஸ் எவ்ரி ஒன். யூனோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரொம்ப ஒரு காமன் பப்ளிக் இருப்பாங்க, தேர் ஆல் டிஃப்ரெண்ட் பீப்புள், எல்லாருக்கும் போய் சேர்ற ஒரு மியூசிக் தான் மக்கள் இசைன்னு சொல்ல இல்லையா. சினிமா இசை மக்கள் இசை தான். அண்ட் ஐ ஹவ் பீன் வெரி லக்கி இன் தட் வே, பிகாஸ் ஐ ஹாட் குட் சப்ஜெக்ட்ஸ், குட் டைரக்டர்ஸ். ஒரு பாடலுக்கு வந்து ஒரு தேவை இருக்கணும், ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஐ ஹவ் ஹேட் அ குட் டைம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எந்த சாங் ஆஃப் யோர்ஸ் வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு சூப்பராக சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு என்னோட பாடல் இது வேற லெவலாக ஆப்டா இருக்கும். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இந்த பொதுவாக வந்து இப்போ மக்கள் வந்து இந்த நல்ல குத்தாட்டம் பாட்டு தான் பிடிக்கிறது இல்லை. நான் சொன்னேன் உங்களுக்கு, படத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அதாவது இவன் வந்து பெரியவன் ஆறான், அப்புறம் வந்து இவன் சண்டை போடுறான், இவன் கோவப்படுறான், லவ் பண்ணுறான், லவ் ஃபெயிலியர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு பாட்டு உண்டு விச் இஸ் காட் நோ ரெசன்ஸ், ஒரு மீனிங்கே இல்லாமல், ஒரு தேவையே இல்லாமல், அது பேர் தான் ஐட்டம் சாங், அது பேர் தான் குத்துப்பாட்டு, அது பேர் தான் குத்துப்பாட்டு. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த குத்துப்பாட்டு பண்ணும்போது அதுதான் பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஆமாம். நான் இசையமைச்ச அட்டகாசம் ரீலீஸ் ஆச்சு. அதில் தெற்கு ஜீமையில் என்ன பற்றி கேளு, தீபாவளி தலை தீபம் குத்துப்பாட்டு, இப்படி அந்த மாதிரி ஒரு குத்துப்பாட்டு தான் வந்து. இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு சொல்ல. ஸோ அதனால் ஆனால் ஒரு பொங்கல்னால் ஒரு ஜாலியாக நிறைய பாட்டு இருக்கு, இதை போட்டுக்கலாம், குத்தாட்டு பாட போட்டுங்க. சிரிச்சி சிரிச்சி போடுங்க. அந்த ஒரு பாட்டு, அந்த டியூனு என்ன ஆனாலுமே வந்து யாராலையுமே மறக்க முடியாது சார், வேற லெவல். அது பார்ட் 2 வந்து ப்ளீஸ் ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகுறது இல்லை, அந்த ஆல்பமே ஜேஜேவா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், அந்த ஆல்பமே வந்துட்டு ஹிட் ஆகுது. அது என்ன சார், எப்படி சார் அந்த மேஜிக் நடக்குது? ஐ டு நாட் நோ. அது வந்து இறைவனுடைய அருள் நினைக்கிறேன், அண்ட் மை விஷஸ், மக்களோட விஷஸ். பட் ஒரு விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன், நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 5-6 பாட்டு இருக்குன்னா கான்ஷியஸாக வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வெரைட்டியில் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதில் கரெக்டாக அமையிறது, அவ்வளோதான். ஸோ ஐம் லக்கி மேன். சார், நிறைய பாடல்கள் நீங்கள் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, பட் சம்திங் உங்களுக்கு எப்பயுமே க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னா என்ன பாட்டு சார்? நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் அது ஆறதுக்கு வந்து கொஞ்சம் நாளாச்சு. எப்படி நாளாச்சுன்னா, நான் படிப்பெல்லாம் முடித்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இங்கே சார் ரேங்க் அவுட் சைடர். எனக்கு வந்து இங்கே யாருமே இங்கே வந்து என்னுடைய சொந்தக்காரங்களோ எனக்கு கைடன்ஸ் பண்ண ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த 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 முதல் படம் கிடைக்கிறதுக்கே ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. இந்த 6-7 வருஷம் நான் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மியூசிக் லைனில் வந்து அதை பக்தி பாடல்கள், அட்வர்டைஸ்மெண்ட், டிவி சீரியல்ஸ் இப்படி பண்ணி அப்புறம் எனக்கு தமிழ் படம் கிடைக்கல, தெலுங்கு படம் கிடைச்சிது,
கன்னட படம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிடைச்ச தமிழ் படம் தான் முதல் பாட்டு தான் என்னுடைய அந்த உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லை. அந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஆல் said and done it will be my favorite song because that song gave me the life what I wanted to have. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன டாஸ்க் சார். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோல இருக்கோம், ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நீங்க இருக்கீங்க. உங்களை பாட வைக்கலனா எப்படி? இந்த ஒரு ஸ்பெஷலான நாள்ல உங்களோட வாய்ஸ் கேட்கணும்னு நாங்க 2 பேரும் வந்து ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஒரு 2 லைன் இல்லாம ஒரு 5-6 லைன் கூட நீங்க பாடலாம். வெரி மச் ஹாப்பி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சூப்பர் சார். முடிக்காதீங்க சார். அது அப்படியே அதாவது இந்த பாட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேறு சிங் தான் இதில் வந்து பேசிக்கலி இட் சேஸ் முதலாக பண்ண விஷயங்கள்லாம். அப்போ இதில் முதலாக ஸ்கூலுக்கு போனது, முதலாக நீச்சல் அடித்தது, இப்படி அதில் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். ஆமா, அந்த மல்லிகா டீச்சர் அப்பையில இருந்து வேற லெவல் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. மல்லிகா டீச்சர் எங்கன்னு தான் எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நான் என்றைக்குமே யோசிப்பேன், இப்போ நான் வந்து ஒரு இசையமைப்பாளராக வந்து அந்த படத்தோடைய கதைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு தான் இசையமைக்கிறோம். என்னோட வேலை வந்து அதுதான். ஆனால் சில பாடல்கள் அந்த மீடியமை தாண்டி வீட்டில் கேட்டு நான் ப்ரைவேட்டாக, பிகாஸ் another advantage ஆஃப் சாங் மியூசிக் இஸ் இது இங்கே பேசிவாகவும் கேட்க முடியும். அதாவது இப்போ ஒரு படம் பார்க்கணுன்னா நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காரணும், இல்லைனா ஏதாவது ஆன் பண்ணணும் எக்ஸெட்ரா. இது வந்து நம்ம சும்மா பக்கத்து வீட்டில் பாட்டு கேட்டால் கூட வரும் காது வழியா. அது மாதிரி அந்த அந்த மியூசிக்கோட ஒரு அட்வான்டேஜ் இது. அதே மாதிரி இந்த படத்தோடைய மார்க்கெட்டிங் இதுதான் மியூசிக் தான். நான் என்னோடய அனுபவம் சொல்கிறேன். இப்போது ஜே எடுத்துங்களேன். இப்போ இந்த உனே நான் ஜே ஜே உனக்கு ஜே ஜே இந்த லைன் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த பாட்டு வந்து இப்போ பஸ்ஸில் கேட்டால் கூட அப்படியே அந்த படம் ஞாபகம் வரும், மாதம் ஞாபகம் வரும், அப்படியே படத்துக்கு கனெக்ட் ஆகும். ஸோ மியூசிக் இஸ் அ பிக் மார்க்கெட்டிங் டூல். இந்த மியூசிக் அப்போ நான் நினச்சிப்பேன் வந்து இந்த இந்த படம் நாங்கள் வந்து படத்தை தான் இசையமைக்கிறோம், ஆனால் அது வந்து எல்லாருக்கும் எப்படி போய் சேருது. சம்டைம் தே ரிலேட் டு தெம்செல்ஸ். சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்க, சார் நான் வந்து உங்களுடைய என்ன ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, அது உடனே இந்த பாடல என்ன அவங்க என்னோட பாட்டு தான் அது. அவங்க அப்படியே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தலோ வந்தலோ, தமிழ் மலையாளம் கலப்பு. இப்படி பல வித்தியாசமான படங்கள்லாம் வந்து இட்ஸ் ரியலி பீன் ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபார்ச்சுனேட் மியூசிக் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக ஹூ சாங்ஸ் ஹேவ் பீன் ரியலி ஒரு டவுன். ஒரு முக்கியமாக இந்த பாட்டு என்ன வச்சுக்கிறீங்க. என்னோட மியூசிக் ஓவரால் நினைக்கிறதுக்கு ஒன்று நல்லா பண்ணுவார், அதை அக்செப்ட், அது ஓகே. இந்த பாட்டு பண்ணாரு, இப்படி பண்ணாருங்கிற அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பாட்டு சொன்னீங்கல்ல, அங்கே தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இப்போ இந்த ஞாபகம் வருதே பாட்டு பாடும் போதே எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே வந்து நாங்கள் ஏர்லி 2Ksக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோ சூப்பராக பாடுறீங்களே சார், அப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து உங்களை பாடுறதுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்களே, ஏன் உங்களை நாங்கள் பிளேபேக் சிங்கராக பார்க்க முடியல? கரெக்ட். அதான் நான் அதான் சொல்லலையா, நான் என்னோட பாட்டிலேயே வந்து எனக்கு நான் லவ் பாட்டெலாம் பாட முடியல. வை ஒரே வெக்கம் சார்? இல்லை நான் வந்து வெக்கம் எனக்கு என்ன, அந்த பாட்டு நல்லா வரணும் அப்படின்ட்டு ஐ வில் கால் சிங்கர், குட் சிங்கர். ஸோ இப்படி எல்லா பாட்டும் எனக்கு கடைசியில் அந்த மிச்சம் இருக்கிறது தான் நான் பாட முடிஞ்சது. அண்ட் somehow people felt that my song has got some voice, got some emotion. It suits such songs. இப்போ இன்னொரு பாட்டு இருக்குது, ஒரு பள்ளிக்கூடம்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து ஒரு பாட்டு வந்து அந்த கதை எப்படின்னா, அந்த ஸ்கூலில் படித்தவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகி திருப்பி they'll go back to the school. ஒரு பேட் ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்கூல். ஸோ they will rebuild the school. ஸோ அந்த மாதிரி மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம், ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம், கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்ட நின்ற இனத்தை முத்தம் கொடுக்கலாம். இப்படி போகுது பாட்டு. மாதிரி அந்த உடனே இந்த இப்பெல்லாம் கேட்குற போதே உங்களுக்கு அப்படியே ஒரு ரூரல் ஸ்கூல் ஞாபகம் வந்துடும். அதுவும் இந்த பாட்டு கேட்குற போது நம்ம வந்து முதல்ல டெங் 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 இந்த ஸ்கூல் பெல் அடிப்போம், அப்புறம் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாட்டுவோம், அப்புறம் இந்த பாட்டு எப்படி பியூட்டிஃபுல். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்சிங் சச் சாங்ஸ். ஸோ நம்மளுடைய திரும்ப தமிழ் சினிமா பாட்டு இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி ஃபேண்டாஸ்டிக் ஜாப் டன் பை
everyone. Yeah. So we are all proud to be a Tamil film music director. அண்ட் சார் இன்னொரு விஷயம், லைக் உங்களோட பாட்டு ஒன்னொன்னும் வந்துட்டு லைக் ஒவ்வொரு படங்கள்லையும் பாண்டவர் பூமியா இருக்கட்டும், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே ஒரு மோட்டிவேஷன், ஒரு எமோஷன், இப்போ நீங்க சொன்ன பள்ளிக்கூடம். ஸோ ஒரு பாட்டு அழகாக்கிறதுக்கு மியூசிக் தேவையா, ரிதம் தேவையா, இல்லை அந்த மெலோடி தேவையா, இல்லை வரிகள் தேவையா? Fantastic job question. I would be very frank with this. அதாவது இந்த இசை டிபார்ட்மெண்ட் வந்து ஹெட் நான் தான். அதாவது ஐ எம் த ஹெட். இந்த சாங்க்கு வந்து பொறுப்பு அதாவது எனக்கு தலைவன், ஆற்றல், ஆக்கம், ஆற்றல் எல்லாமே நம்ம தான். பட் த கண்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் பீப்புள் வெரி இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு நம்ம எதுக்கு பாட்டு பாடுறோம்? நம்ம எதோ சொல்ல விரும்புகிறோம், யூ கன்வே சம்திங். அது ஸ்டோரி என்ன வேணா இருக்கலாம். அப்போ அந்த சொல்ல வர்றதுக்கு வந்து அந்த வரிகள் எவ்வளோ முக்கியம் இல்லை? அது வந்து கரெக்டாக அந்த வரி இருக்கணும். அந்த வரி வந்து கரெக்ட், அதை சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கரெக்டாக சொல்லணும் அவர். அப்புறம் அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நான் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர் கரெக்டாக வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்பாடு. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து சப்போஸ் ஐசே ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், இந்த லைனை கேட்ட உடனே உங்களுக்கு யூ ஷுட் இமீடியட்லி கம் டு நோ, ஆமாப்பா ஒரு வருஷம் காத்துட்ருக்கா அந்த பொண்ணு வயசும் பண்ணு, இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும். இதே ஒரு வார்த்தை ஒரு வருஷம் நான் கேட்டு காத்திருந்தேன் இருந்துச்சுங்க, நல்லாயிருக்கும், ஆட்டு பாட்டாக இருக்கும். பட் வேர் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த டியூன் அண்ட் த வேர்ட்ஸ்? இல்லையா, இது ஒன்று. ஃபைனலி ஸோ அதனால் இந்த டியூன் நல்லா இருக்கணும், அந்த வரிகளை வந்து கரெக்டாக எடுத்து காமிக்கணும். மூணாவது வந்து அதை வந்து பாடக்கூடிய மனிதர், அந்த வாய்ஸ். நவ் நம்ம பாடுறது வந்து தமிழ் ஒடிக்கோல் ஆடியன்ஸுக்கு தமிழ் வேர்ட்ஸு. இப்போது ஒரு ஹிந்திக்காரரை பாட வச்சுங்க, அப்போ அவரை புரியாமே ஏதோ சும்மா இப்போ என்னையே கூப்பிட்டு லாட்டின் பாட்டு பாட சொன்னேன், அப்படி பாட வேணும். அந்த மாதிரி தான் இட்ஸ் லாட்டின் டு ஹிம், நத்திங், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க பாடும்போது அந்த குரலை வந்து கரெக்டாக சரியான குரல், சரியான உச்சரிப்பு, இது எல்லாமே நாங்கள் ஒரு பர்பஸுக்கு பண்ணுறோம். ஒரு சினிமா சீனுக்கு அதில் கரெக்டாக அந்த ஹீரோ அதே மாதிரி நடித்து அதே மாதிரி செட்டப் பண்ணி அந்த ஷூட்டிங், அந்த ஒடிகால் தி பிக்சரைசேஷன் ஆஃப் த சாங். ஸோ இவ்வளவு எல்லாம் சேர்ந்து தான் பாட்டு என்னை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் தி கம்ப்ளீட். ஏன்னா என்னோட அனுபவம் சொல்கிறேன், இது எல்லாமே சரியாக இருந்தால் அந்த பாட்டு ஃபெயில் ஆனதே கிடையாது. எல்லாமே அதாவது ஃபெயில் ஆனுங்கிறதுனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணியாச்சு, நல்ல பாட்டு பண்ணியாச்சு இப்படின்னு பண்ணி தான் வச்சுங்க, இட்ஸ் நெவர் ஃபீல்ஸ். ஸோ இட்ஸ் பேசிக்கலி a song is a group team effort, however headed by the music director. அவர் தான் இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி அண்ட் he has to ensure that everything is, நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய பாட்டில் வந்து நான் ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து எல்லாமே எல்லாரும் சொல்லுவேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்கும் பெருமையை சேர்த்துக்கலாம், பிகாஸ் ஐ வாஸ் தி ஹெட். சார் உங்களோட ஒவ்வொரு பாட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு மியூசிக்லேயும் ஒரு டிரான்சிஷன் இருக்கும் சார். கர்நாடிக் இருக்கும், அப்படியே வெஸ்டர்ன் இருக்கும். அந்த டிரான்சிஷன், அந்த மேஜிக் எப்படி சார் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. இங்கே வந்து தமிழ்நாடு வந்து இட்ஸ் இசை உலகங்கிறது பெரிய, நான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எப்படி இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் போட்டி எனக்கெல்லாம் ஐகான். இளையராஜாலாம் ஒரு இளையராஜா, எம்எஸ்வி, அவர் தேவர் ஆல் ரியல் ஐகான்ஸ். தென் வித்யாசாகர், தேவா, ஏஆர் ரஹ்மான், இவங்களாம் என்னோட முன்னாடி வந்த ஆட்கள். தேவ் டன் சச் வண்டர்ஸ். ஸோ ஆல்வேஸ் இதுக்கு நடுவில் நம்ம பாட்டு எதுக்கு எப்படி ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வை பரத்வாஜ் ஃபார் வாட்? இதோட அவர் தான் இருக்கணும். அப்போ என்னோடய பாட்டு வரணும் எனக்கு ரொம்ப ஆசை இல்லை. ஸோ நான் இப்படி யோசனை பண்ணி ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஐ வுட் டூ சம் ஒர்க் ஆன் தட் மை ஓன் சாங். இது ஏன் வித்தியாசமாக இருக்கணும், ஏன் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு சும்மா ஒரு என்னையே நான் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி நான் பண்ண முயற்சி சக்ஸஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. கண்டிப்பாக சார். ஸோ அதனால் எல்லாமே, அதாவது நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த பப்ளிக்கோடைய டேஸ்ட் தாங்க ரொம்ப முக்கியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருங்க, என்னெல்லாம் பண்ணுங்கள், எவ்வளோ படித்தாலுமே அந்த எளிமை, சிம்பிளிசிட்டி அண்ட் இந்த பப்ளிக் அக்செப்டன்ஸ், அதுதான் எங்களுடைய சக்ஸஸுக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணால் வந்து உதாரணத்தையே வந்து பாருங்களேன், சிரிச்சு வந்தாச்சு நான் தானா டோயினை வந்து அதுக்கு வந்து ஒரு கடைசியில் வீணையில் வரும் டானா டான் டான். இப்போ வீணைங்கிறது இஸ் எ வெரி கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டூ வித் த டப்பாங்குத்து. வாட் வி யூஸ் தட். சார் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்க மியூசிக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு லவ் மூடுனா இந்த சாங் நம்ம காட்டலான்ட்டு. ஸோ உங்களுடைய ஒரு பேட்டர்ன் எப்படி சார்? நான் வந்து ரொம்ப
இந்த மியூசிக் டைரக்டர் ஆனும் ரொம்ப ப்ரிப்பேராகி வந்த ஆள். லைக் ஐ ஹேட் ஒர்க் வெரி ஹார்ட். ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து என்னோட காலேஜ் படிக்கிற போதுலேருந்தே நான் பாடுவேன். பட் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் நாட் இன் சென்னை. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டே வருவேன். நான் ரொம்ப வருஷமாக வந்து ப்ராபப்லி ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஐ வுட் சே, கம்போசர்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது கொடுத்தா உடனே டியூன் போட்டுருவேன். வாவ். நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் ஒருத்தர் நம்ம இவர் கூட சொல்லுவார், வைரமுத்து சார், நீங்கள் தினத்தந்தியை கொடுத்தா கூட ஹெட்லைனுக்கு பண்ணிடுவேன், ஹெட்லைனுக்கு மியூசிக் போட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்குது. ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணி எனக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் மாதிரி இருக்குது. ஸோ நான் என்றைக்குமே வந்து அந்த ஸ்டாக் வச்சுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, நான் அப்போது அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாரோ உடனே நான் கொடுத்துருவேன். இப்போ இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சரண் டைரக்டர் இருக்கார். நான் அவர் கூட சேர்ந்து 12 ஃபிலிம்ஸ் ஹேவ் டன். சரண், வைரமுத்து, பரத்வாஜ் 3 பேரும் காம்பினேஷனில் 12 பிக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ 12 × 6 க்ளோஸ் டு 70 to 80 ஃபிலிம்ஸ், 80 சாங்ஸ். இப்போ இந்த 80 பாட்டுமே நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவார், நான் ஒரு டியூன் போடுவேன் அந்த ஸ்பாட், அவ்வளோதான், தட்ஸ் இட். அவர் 2வது டியூனே போட்டதே கிடையாது அவருக்கு. ஸோ அந்த அளவு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேங்க் எடுத்து வச்சு காமிச்சு அதெல்லாம் இல்லை அப்போது. ஐ டோன்ட் நோ இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டம் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் நான் என்றைக்குமே ஆன் த ஸ்பாட் தான் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டில் வந்து ஐ ஆம் குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதான் காரணமாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள், சரண் அண்ட் வைரமுத்து 3 பேருமே வந்து சேர்ந்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஒர்க் கல்ச்சர், என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்கும்? அமேசிங். ஐ ஹேவ் டெல் யூ திஸ். நாங்கள் வந்து அதாவது வைரமுத்து சார் அஃப்கோர்ஸ் சீனியர் அண்ட் இஸ் வெட்டரன். நானும் சரணும் வந்து நான் முதல் தமிழ் படம் பண்ணுறபோது என்னோட 19வது படம் 1919 மூவி நினைக்கிறேன். ஐ ஹவ் டன் தெலுங்கு அண்ட் கன்னடா எலியர். தமிழ்காரனாக இருந்தால் கூட நான் வந்து முதல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு முதல் படம், அவரோட படம். ஸோ மோரல்லஸ் வி பிகேன் தமிழ் ஒரு இந்த மியூசிக் அந்த இண்டஸ்ட்ரி, அதான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அவர் 2 பேரும் ஒரே டைத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது முதல்ல அஜித் வேறு அதில் அவர் அந்த குரூப்பில் இருந்தார். நான் வந்து ஐ திங்க் 6 படம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அஜித் சாருக்கு. ஆமாம். ஸோ அவருடைய அந்த ஆரம்ப காலத்து டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக செட் ஆச்சு. ஸோ வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் கைண்ட் ஆஃப் மேபி அட் டைம்ஸ் வி கால் இட் வாட் எவர் யூ கால் கெமிஸ்ட்ரியோ ஆர் லக்கோ ஆர் ப்ராவிடன்ஸோ வாட் எவர். அந்த குரூப் வரும்போது ஒவ்வொருத்தரும் நல்லா ஆட் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது நான் சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு படம் வந்து பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படம். அதில் வந்து நாங்கள் கம்போசிங் நார்மலி வில் கோ அவுட் சம்வேர், அந்த சீ சைடு ஆர் சம்வேர் அவுட் சைடு அவர் ரெகுலர் ஹவுசஸ். ஏன்னா வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் டைரக்டரும் முதல்ல போயிடுவோம். நான் போய் டியூன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு, இந்த மாதிரி டியூன் மாத்திரம் பண்ணுவேன். அப்புறம் வைரமுத்து சார் வருவார், அங்கே அந்த இடத்துக்கு வருவார். அவர் வந்து ஹீ வில் கிவ் த டியூன். சார் வந்து டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர்கிட்ட. நான் வந்து டியூனோடைய ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் தென் ஹி வில் ரைட். இப்போ நான் வந்து இங்கேருந்து அப்போது டைரக்டர் இப்போ அடுத்த நாள் நாளைக்கு போகலாம், காலம் போகலான்னு சொன்னார் சரண். நான் வந்து சரி போகலாம் அப்படிங்கும்போது இந்த ராத்திரி ஃபுல்லாக நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது அதனுடைய இதில் அப்போது அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு அந்த ஹீரோயினை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து எனக்காக வேண்டியே நீ பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வரப்பட்டு. ஸோ நான் வந்து போகும்போது இந்த காரில் போகும்போது என் மைண்டில் இருந்து எனக்கென ஏற்கனவே பிறந்த வெளிவளோ அப்படின்னு ஒரு லைன் வரும். இந்த லைன் வந்து நான் போய் அங்கே நான் மகாபலிபுரம் சேர்ந்தவுடனே நான் அப்படியே செட்டப், இந்த கம்ப்யூட்டர்லாம் செட்டப் பண்ணி இந்த பாட்டு அப்படியே பாடி காமிச்சேன். எனக்கேன அப்படியே வந்து சாயுது ஃபஸ்ட் கிளாஸ். இப்போது அதில் வந்து என்ன ஹீரோ இஸ் அ வெரி நல்ல ஜாலியான ஆள். அதில் ஹீரோயின் வந்து ரொம்ப குவாய்ட், ஷை. ஸோ இவர் வந்து ஹை பிச்சில் பாடுவார். எனக்கென ஏற்கனவே பிறந்த வெளிவளோ அப்படின்னு பாடுவார். அவங்க என்னுள்ளே இது ஏதோ அவங்க ரொம்ப அப்படியே அடக்கி பாசுவாங்க, சட்டிலாக பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேமிச்சும் போது அதுக்கு அவர் கரெக்டாக வைரமுத்து சார் வார்த்தை கொடுப்பார். ஃபேண்டாஸ்டிக். திஸ் கால் the creation, wonder of creation தான். பிகாஸ் he is first of all the director is the key. அவர் தான் டைரக்டர், he is the boss. அவர் பாட்டோட தேவையை சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் மியூசிஷியனாக எப்படி அதை கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு கரெக்டாக எப்படி வார்த்தை இருக்கும்னு அவர். ஸோ தட்ஸ் ஹவ் தி மேஜிக் ஒர்க்ஸ். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வி கால் இந்த குரலுக்கு யார் குரல் நல்லாயிருக்கும்? ஸோ உன்னிகிருஷ்ணன் குரல் நல்லாயிருக்கும். ஸோ உன்னி குரல் அவர் வந்து ஹை பீச்சில் பாடுவார். எனக்கு என்ன ஏற்கனவே ஸோ சாஃப்டாக ஹரிணியோட வாய்ஸ் நல்லாயிருக்கும்.
அப்புறம் பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி கர்நாடிக் ஓரியன்டாக அப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகிட்டே போகும் பாட்டு. நான் வந்து எனக்கு இன்னொரு கம்போசிங் செஷன் மறக்கவே மறக்காது, வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் இந்த கம்போசிங் செஷன். ஸோ கமல் சாரோடைய ஆஃபீஸில் கம்போஸ் பண்ணோம். அவர் வந்து சொன்னார், நானும் ஐ வாண்ட் டு இன்வால்வ் இன் கம்போசிங், why don't you involve in my எங்களுடைய ஆஃபீஸில் வந்து பண்ணுங்களேன் சார் அப்படின்னாரு. ஸோ வி வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ் which was at night. ஓகே, ஷூட்டிங்லாம் முடிச்சு ஒரு 2 hours 10 to 12 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அங்கே போய் வந்து we would prepare the tune and all, நானும் சரணும். அங்கே வைரமுத்து சார் வருவார், அவர் கமல் சார் இருந்தார். ஸோ நான் வந்து அங்கே வந்து பாட்டு டியூன் பண்ணேன். ஸோ அந்த அந்த அப்போ வந்து ஒரு பாட்டு சொல்லி ஆகணும், எப்படி அவுட் இந்த சிஸ்டம். ஒரு பாட்டு இருக்குது, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அறிவுரைய கேளுடா ஒரே கதை ஊரில் இல்லையடா. இந்த பாட்டு ஒரு பாட்டு. இப்போ இந்த பாட்டு வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே கம்போஸ் பண்ணோம். கம்போஸ் பண்ணிவிட்டோம். கம்போஸ் பண்ணும்போது அவர் பக்கா வந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவான்னு வச்சிருந்தார். அவர் வந்து ஆழ்வார்பேட்டை இருக்கிறவர், ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. அப்புறம் அவரே பாடும்போது நல்லா இருக்காது, ஆழ்வார்பேட்டை ஆளிடா அறிவுரையை கேளிடா அப்படின்னு அப்படியே அவர் பாடுவார். இப்போ இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணப்போ கம்போஸ் பண்ணும்போது அந்த வரிகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்ல தமிழில் இருந்தது. அப்போ வந்து கமல்ஹாசன் சார் சொன்னார், இது நான் வந்து ஒரு ரவுடி தானே அதில் வருந்த வசந்தராஜா கால் தெரியுமா? தெரியும் சார். ஆப்வியஸா சார். சார் நீங்க பண்ண எல்லா படம் நீங்க சொல்லும் போது நாங்க லிரிக்ஸ் வேணா சொல்லட்டா சார், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கு சார். அப்போ வந்து அவரவே அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம், அதாவது அந்த லோக்கல் பாஷையை வந்து ஸ்லாங்கில் பாடினார். ஸோ அதெல்லாம் தான் அவரோட அப்புறம் ரெண்டாவது அவரே வந்து படத்தை நடிக்கிறதுனால அவருக்கு அந்த எண்டு வரி என்னெல்லாம் ஓடுங்கிறது அவர் இங்கேயே பண்ணிடுவார். நார்மலி ஒரு 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 சிங்கர் பாடி அதை கோரியோகிராஃபர் எடுத்துகிட்டு அப்புறம் சொல்லி கொடுத்து அப்படி பாடுறபோது ஒன்று, இவரே இங்கே அந்த கம்போசிங்கில் இருந்திருக்காரு, பாட்டையும் பாடுறாரு, அப்புறம் கண்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காருங்கும் போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும். ஆமாம். அப்புறம் வெட்டரன் லைக் ஹிம், யூனோ. அண்ட் அந்த லிரிக்ஸ் எல்லாம் கூட 12 வயசில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்கும் மேல் லவ் இல்ல, அதன் பேர் லவ் இல்ல, காதல் ஒன்று கடவுள் இல்லையடா, இது ஹார்மோன் செய்யும் என்ன கலகம் தானடா. இன்டெலிஜென்ட், வெரி குட் ரைட்டிங். ஆக்சுவலி ஒரு ஃபன் தானே. சி, உண்மை என்னென்னா சினிமாவில் வந்து பாட்டுங்கிறது வந்து இஸ் நாட் ரியல். இப்போ நம்ம யார் பரத சுற்றி பாடுறோம் பாடுறது கிடையாது, ஆனால் அதை ரியலாக ஆக்குறோம் பாருங்கள், அது பெரிய மேஜிக் தானே. இல்லை, அடுத்து ஒரு மேஜிக்கலான கொஸ்டின் சார். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய பாடல்களை எப்படி உருகி உருகி எழுதின அந்த கதையெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு சூப்பராக இருக்குது சார். இந்த பர்டிகுலராக இந்த லவ் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் யாரை நினச்சிப்பீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி வாட் எவர், ஐ வாஸ் நெவர் ஹேவிங் அ மேஜர் லவ் அஃபேர். ஸோ ஐ காட் மேரிட். ஸோ மேபி ஐ தாட் அபவுட் மை வைஃப் மோர் தென் தேட். நான் தான் சொல்லுவேன், நான் அப்படியே அந்த படத்துக்குள்ளே போயிடுவேன். அந்த மாதிரி அதாவது சம் ஆஃப் த லவ் சாங்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம தெளிவாக சொல்லுவாங்க, என்ன சார் ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னு. பட் மோர் ஆர் லெஸ் ஐ வாஸ் வெரி பேசிக்கலி நான் வந்து ரொம்ப அந்த பாட்லேயும், அதாவது அந்த வெரி பர்டிகுலர், என்ன சொல்ல வருமோ அது முழுமையாக சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அகைன் தேங்க்ஸ் டு வைரமுத்து சார், ஒரு ஒண்டர்ஃபுல். ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஒர்க் வித் ஹிம் இன் பர்டிகுலர். கண்டிப்பாக. ஸோ அதனால் எல்லாமே வந்து எல்லா புகழும் எல்லாருக்கும். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க மேஜர் லவ் அஃபேர் இருந்தது இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. மேஜர் லவ் அஃபேர் இல்லாமயே இப்படி கம்போஸ் பண்ணிருக்கீங்களே, அப்ப மேஜர் லவ் அஃபேர் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சார் ஏதாவது மைனர் லவ் ஃபெயிலியர் சார், இந்த நினைவுகள் நெஞ்சினில் அந்த சாங்காக? அதுவே ரொம்ப வண்டர்ஃபுல் சாங். I don't know, I was probably ரொம்ப ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்பட நினைக்கிறேன் சார். அதுல வந்து அந்த லிரிக்ஸ் இருக்கும் சார், காத்திருந்து காத்திருந்து பழகியவன் அடேப்பா நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக. ஏன் சார் அவ்வளோ அந்த பாட்டு கேட்கும்? ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. அது உன்னி மேனன் சார். பா, I should tell you this, I'm a great fan of உன்னி மேனன் சார் வாய்ஸ். அவரோட அந்த ஒரு மாதிரி ஒரு மெலங்கேலி, ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அழகாக பாடுவார் அவர். ஸோ அவருடைய வாய்ஸ் ஆல்சோ வாஸ் ஒண்டர்ஃபுல். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சேரன் வந்து அதில் அப்படியே பயங்கரமாக விழுந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீனை பார்க்குற போது. இப்போ சிரிக்கிறோம், பட் அப்போ வந்து ரொம்ப ஃபீல் அந்த சீனை பார்த்தா நீங்கள் அழுதுருவீங்க, ஐயோ அப்படின்ட்டு. அண்ட் சார் உங்களோட ஒவ்வொரு பாட்லேயும் வந்துட்டு கர்நாடிக் ராகங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட்டான ஒரு கர்நாடிக் ராகம்னா என்ன சார்? முதல்ல இந்த கர்நாடிக் ராகம் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லணும் உங்கன்னா, ஜெனரல் இப்போ பொதுவாக கர்நாடிக்கில் வந்து சொல்லுவாங்க, இந்த ராகத்தை பாடினா காலை நேர ராகம்,
அப்புறம் இது வந்து சந்தோஷ ராகம், இது வந்து வருத்த ராகம், வருத்தப்படுற சொற்கள். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி தரம் ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகம் இஸ் நத்திங் பட் எ செட் ஆஃப் நோட்ஸ் அப் அண்ட் டவுன். இதுதான் ஒரு பேசிக்கு. ஆனால் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. ஸோ எனக்கு வந்து அப்படி இருக்கும்போது தேர் இஸ் அ ராகம் கால் சாரு கேசி. சாரு கேசி. ஆமாம், சமோ ஐ லைக் திஸ் ராகம். ஏன்னா நிறைய நான் பாட்டு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு இது வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எமோஷ்னல் ராகம். இதில் என்ன பாட்டு பாடினா ரொம்ப நல்லா எமோஷனலாக இருக்கும். இப்போ இந்த தையத்தாலாம் வந்து சாரு கேசி தான். ஆனால் அட்டகாசம்னு ஒரு படத்தில் வந்து பொள்ளாச்சி இளநீர் நீ கையோ, இது வந்து குத்துப்பாட்டு. அப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் சொன்னார், எப்படிப்பா இந்த ராகத்தை குத்துப்பாட்டு போட்டு. ஸோ அது மாதிரி ராகம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டூல். இப்போ ஏஐ டூல் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் ஆனஸ்ட்லி, இப்போ ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில், அந்த மாதிரி இந்த ராகத்தையும் யூஸ் பண்ணுறோம். கம்போசர் ஷுட் யூஸ் ராகம். கரெக்ட். பிகாஸ் இட் வில் கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் ஐடியா. இல்லை எனக்கு எல்லா பாட்டும் தனி ஒரு பாட்டுங்கிறது தனி ஒரு ஸ்டாண்டர்டும் தானே. உலகத்தில் எவ்வளோ பேர் லக்கு பாருங்கள் எங்களுக்கு. நாங்கள் எந்த பாட்டு போட்டாலும் அது உலகத்தில் ஒரு பாட்டு தான், ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட். அது ஈக்குவலே இல்லையா, அது எவ்வளோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம தான் அதில் இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் ராகம், கர்நாடிக் ராகம் ஒரு வாட் எவர் கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் நான் கொஞ்சம் நிறைய பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச ராகம் வந்து சாரு கேசி. சார், சோஃபார் வந்துட்டு இவ்வளோ ஒரு லாங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி உங்களுக்கு இருக்குது. 100 மூவிஸ் மேலே வந்துட்டு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஒரு ஃபேவரட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன சார்? நான் வந்து ஐ ஆல்வேஸ் லைக் மெலடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல மென்மையான டியூன். அப்புறம் வந்து விச் இஸ் க்ளோசர் டு ஹியூமன் வாய்ஸ். இப்போ ஹியூமன் வாய்ஸ்க்கு என்னென்னா வி டோன்ட் சே நம்ம வார்த்தைகள் சொல்கிறோமே, வார்த்தைகள் சொல்கிறோம், அதில் உணர்ச்சி பொங்க எல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ தி திங் விச் இஸ் க்ளோசஸ்ட் டு ஹியூமன் வாய்ஸ் இஸ் த ஃப்ளூட். ஐ லைக் த ஃப்ளூட் பிகாஸ் இட் இஸ் க்ளோசஸ்ட் டு ஹியூமன் வாய்ஸ். அது காற்றுல தான் அதுவும் வருது. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் பிகாஸ் ஆஃப் வைப்ரேஷன் தானே, காற்று வைப்ரேஷன். அதே மாதிரி அதுவும் காற்று வச்சு தான் வருது. ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் அதில் ஒன்று. பட் அகெயின் ஐ ஆல்சோ லைக் த வயலின், which is a very difficult instrument again. So my closest as of now would be flute. அண்ட் சார், இவ்வளோ நாள் உங்களோட ஜேர்னியில் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு எப்பயுமே இவர் இல்லாமல், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இல்லாமல் நான் போகிறது கஷ்டம், வெரி சப்போர்ட்டிவ், ரெக்கார்டிங் போகிறதே கஷ்டம் அப்படின்னா யாரை சார் சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு யாருமே கேட்காத ஒரு கேள்வி எனக்கு. ஆக்சுவலி வாட், இப்போ நான் எப்படி சொன்னேன்னா ஒரு டீம் எஃபர்ட் சொல்லலை. ஒரு பாட்டு எழுதுகிறாரு, அப்புறம் ஒருத்தர் எழுதுறாரு, ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுறாரு, ஒருத்தர் எழுதுறாரு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதே மாதிரி தான் வித்தின் த மியூசிக் டைரக்டர் ரெக்கார்டிங். ஒரு பாட்டுன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஏன் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். எதுக்கு நீங்கள் 50 வயலின் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு ஃப்ளூட் யூஸ் பண்ணுறீங்க, கிட்டார் யூஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் தேர் ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் விச் இஸ் வெரி மெலோடிக் ஆர் விச் இஸ் வெரி மியூசிக்கல். அதை நம்ம இந்த பாட்டோட வாய்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது யூ கெட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி சவுண்டு. இப்போ நீங்கள் சொல்லுவாங்க அந்த பேஸ் கிட்டார் கும்னு கேட்கலாம், உங்களுக்கு பேஸ் கிட்டாரோட ஒரு கிக் ஆஃப் த சவுண்ட், ஒரு ட்ரம்மோட கிக் சவுண்ட் தக்குன்னு கேட்குமே அது. அதே மாதிரி சிங் சிஸ்ன்னு ஹாட் டாப் மியூசிக். அதே மாதிரி வயலின் நீங்கள் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ். வயலின்ங்கிறது ரொம்ப இந்த சைஸ் சின்ன வயலின் இருக்கும். அப்புறம் வியோலா, அப்புறம் செல்லோ, அப்புறம் டபுள் பேஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருசாக டபுள் பேஸுங்கிறது பெரிய வயலின் மாதிரி இப்படி வாசிப்பாங்க. ஆமாம். ஸோ அது வந்து பேசிக்கலி அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டாப் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த வயலினில் வெவ்வேறு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா இந்த டிங் சிங்னு மேலே சத்தம் பேர் ஹை ஃப்ரீக்வன்சி, பேஸ் வந்து இப்படி. ஓகே. ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே அதில் அந்த பாட்டில் சேர்றும் போது இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு என்ன சொல்கிறது டோனல் ஹார்மோனி அண்ட் குட் சவுண்டிங். இப்போது இதில் வந்து வாசிக்கிறதுக்கு, ரெக்கார்டிங்கில் வாசிக்கிறது ஆப்வியஸ்லி ஐம் சப்போர்ட் பை மியூசிஷியன்ஸ். நான் வந்து இந்த நேரத்தை வந்து நிச்சயமாக கடமைப்பட்டு அதை சொல்லனா வந்து அசிங்கம். நான் என்ன சொல்கிறேன், அவன் க்ரெடிட் கொடுத்துட்றாங்க, அசிங்கம் இல்லை, இட்ஸ் நெசசிட்டி. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் செக்ஷன், வி ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் மட்ராஸ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எல்லாம் யூனியனில் ஒரு மெம்பர்ஸ் எல்லாருமே, இதுக்கு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் என்ன வேணுமோ அவங்க கொடுத்துப்பாங்க. எங்களோட மியூசிக் டேரக்டர் வந்து இந்த சவுண்டில் யார் வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து இந்த வயலின் செக்ஷன்ஸ் ஃபேண்டாஸ்டிக். தே வாஸ் த பெஸ்ட் வயலினிஸ்ட் இன் இந்தியா. ஒரு குரூப் அவங்க வந்து 1-2 வாசிக்கணும், 50 பேர் வாசிக்கணும்.
ஸோ அவங்க தான் பெஸ்ட்டு. அப்புறம் ஃப்ளூட்டில் வந்து தேர் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ப்ளே. இப்போ நம்ம சாதாரண இப்படி இப்படி ஒரு டியூனை சொன்னாலே அது வந்து அப்படியே அழகுன்னு அழகாப்படுத்திடுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வீணை வச்சுங்களேன். இப்போது சரிகமாப்பா இப்போ இப்படி வாட்சனா டான் 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 இதுதான் ஆக்சுவல் நோட்டு. இப்போ இதை வந்து டான் 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 இப்படி வாசிக்கலாம், ஒரு பீட் கொடுக்கலாம், அதுலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது மாதிரி வீணா பிளேயர்ஸ், அப்புறம் சிதார் பிளேயர்ஸ், கிட்டார் பிளேயர்ஸ், தேர் ஆர் ஸோ மெனி நைசஸ்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஆல் அலாங். ஆக்சுவலி நான் வந்து என்னென்னா தேர் ஆர் ஸோ மெனி குட் நேம்ஸ் ஆல்சோ. பட் எனக்கு வந்து அவரை சொல்லிவிட்டு அவரை சொல்லாங்கிறது வந்து நான் மிஸ் பண்ணிட்டா, அப்புறம் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அவங்க கோச் பாரு சண்டை பண்ணுவாங்க. ஆனால் பட் மை பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி மியூசிஷியன்ஸ். இது வந்து ஒரு கற்பனைக்கே ஒரு ஜாலிக்கேன்னு கூட சொல்லலாம். 2 அழகான லேடிஸ் நாங்க உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு மேக்கப் ஹேர்லாம் வந்து பண்ணிருக்கோம். அழகான சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களே. நாங்க சொல்லனா எங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அதனால நாங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க். எனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனும் and அதே மாதிரி தாராக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனும். எனக்கு என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க சார் உங்களோட கம்போசிஷன்ல? அதாவது நான் இப்போ டக்கு எந்த ஹீரோலாம் ஞாபகம் வராங்க, இல்லை ஹீரோயின் தான் ஞாபகம் வராங்க. இந்த அவமானம் தேவையா? இந்த காமெடியனுக்கும் மியூசிக் பண்ணியிருக்கேன். அவர் எப்படி காமெடியா இருந்தாலும் பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. அரசியல் இதெல்லாம் ஜெகதம் அப்படி இல்லை. ஸோ இப்போ உங்களை பார்த்தா ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, அடே அப்பா கண்ணில் தோன்றும் என்ன கண்ணில் தோன்றும் கரையும் காணல் நீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ அடையப்பா. பவித்ரா தூங்குன மாதிரி தான் சார். காஷ்மீருக்கே போயிட்டேன் நானு, காஷ்மீருக்கே போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான். உங்களை பார்த்தா ஒரு பூ எழுதும் கவிதை தேந்துளியாய் உருளும். அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க எல்லாரும். So you are all so beautiful people. Superb sir. I am also very happy to be interviewed by beautiful women. வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் வந்து வேற லெவலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு சிங்கிள்ஸா வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஒன்னொன்னுக்கும் வந்து பயங்கர ஆன்டிசிபேஷன் இருக்கு. இன்னைக்கு இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்றாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு ஒர்க் பண்றாங்க ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்றதுக்கு. பட் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா, என்னோட டைம்ல இப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலையேப்பா அப்படின்னு? உண்மைதான். எங்கள் டைமில் என்னென்னா அது பாருங்கள், நாங்கள் வந்து படத்துக்கு இசையமைச்சு அதை ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகி அதோடைய எக்ஸாக்ட் ஒரு அந்த என்ஜாய் பண்ணுறதே 1.5 வருஷம் கழிச்சு தான். அது லாங் ஜேர்னி தான். அது வந்து படம் ரிலீஸ் ஆகணும், ஹிட் ஆகணும்னு. பட் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து மியூசிக் இஸ் எஸ்பெஷலி. ஆனால் எங்களை மாதிரி ஒரு 10 பாட்டுலாம் பண்ணல, அவங்க 6 பாட்டுலாம் பண்ணல, 2 பாட்டு தான் படத்தில், 1 பாட்டு 2 பாட்டு தான். அதுவும் நினச்சி ஹுக் ஸ்டெப் பண்ணுறாங்க. அதனால் நான் முதல்ல இப்போ டான்ஸ் கற்றுட்டு இருக்கேன். சூப்பர். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணதுக்கு என்ன பண்ணோம், இப்படி பத்துக்கு என்ன பண்ணோம், இதுக்கு என்ன பண்ணோம், சிந்தனக்குன்னா அப்புறம் நக்கு இப்படி நக்கன்னா இப்படி பண்ணால் போகிறேன். ஸோ ஆல் ரிலேட்டட் டு மூமெண்ட். நான் இப்போ அதாவது இன்ட்ரெஸ்டிங்லி நான் இத்தனை சொன்ன விஷயத்துக்கு டைரெக்டாக நேர்மாறாக ஒரு விஷயம் தான் நடக்குது. ஆனால் அது காலத்துடைய ரெக்குவயர்மெண்ட். அதாவது இன்னும் நீங்கள் 50-100 வருஷம் 80 வருஷம் அந்த காலத்தில் வந்து கர்நாடிக் பாட்டெலாம் பாடுவாங்கல்ல, தியாகராஜா பாவதுக்கு. ஸோ மியூசிக் இஸ் சினிமா இஸ் அ பியூட்டிஃபுல் இவால்விங் பீரியட். ஸோ இன்றைக்கி அசத்துறாங்க அவங்க. ஐ ரியலி அட்மைரிங் ஆல் தி மியூசிக் டைரக்டர்ஸ். அவங்க கிழிக்கிறாங்க, கிழிப்பாச்சு வருமா அந்த அளவு கிழிக்கிறாங்க. தேர் வண்டர்ஃபுல். ஆனால் ஒரு விஷயம் ஐ ஷுட் டெல் யூ திஸ் நான். அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு படம் பண்ணோம் நாங்கள் வந்து அட்டகாசம். அப்போ அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாட்டு ஒன்று உண்டு, உனக்கு என்னன்னு. அதாவது அஜித் சார் வந்து பாடுவார், விச் இஸ் டைரக்ட்லி விஜய் சாரோடைய அட்டாக் பண்ணால் அவர் அது அந்த நாட் ப்ரொஃபஷனல் பட் ஒன்லி ஒரு ஃபன் சேக் வச்சுங்க. அது அப்போ ஒருத்தரும் கவனிக்கல, நம்ம திட்டலை. இப்போ மாத்திரம் வந்துருந்து வச்சுங்க, என்ன பண்ணியிருப்பாங்களோ தெரியல. ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிட்டோம் சார். இப்போ அஜித் சாருக்காக வந்துட்டு பண்ணும்போது உனக்கு என்ன அப்படின்னு, சப்போஸ் இப்போ விஜய் சாருக்கு இதே மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா என்ன சார் லிரிக்ஸ் எடுத்துருப்பீங்க? ஐயோ, அது நான் கவிக்கிட்ட தான் கேட்கணும். பட் ஆனால் அஜித்துக்கு அவர் பண்ணுற போது தலை போல வருமா, அது கூட தலை போல வரும், அது நான் தான் பண்ணேன். இவர் என்ன தளபதி எங்களோட தளபதி அடையப்பா ரைட்டர் ஆயிட்டாங்க.
தளபதி தளபதி எங்க டக்க நடுங்குது எங்களோட தளபதி பாட்டு பாட்டு அவ்வளோதான். ஆஹா நைஸ். ஓகே. சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த பாப்புலர் பிராண்டோட அந்த பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காலத்தில் வந்து பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சார். அந்த கதையோட எண்டிங் வந்து நீங்க தான் சொல்லணும், ஓகேவா? அந்த கண்டினியூவேஷன், அந்த எண்டிங் என்ன, கிளைமேக்ஸ் அப்படின்னு, அந்த நடந்தது என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கொஸ்டினா கேட்க போறேன். தாரா, என்ன கதை தெரியுமா? ஒருத்தர் வந்து 90sல ட்ரெயின்ல வந்திருக்காரு, ஓகேவா? டெல்லியில இருந்து ட்ரெயின்ல வந்திருக்காரு சென்னைக்கு. ஒரு கையில வந்து சிஏ சர்டிபிகேட், ஓகேவா? சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிபிகேட், ஒரு சைட்ல இன்னொரு கையில வந்து ஹார்மோனிய பெட்டி, ஓகேவா? அது எடுத்துட்டு வந்திருக்காரு. சென்னையில லேண்ட் ஆனோடனே ஹார்மோனியம் பெட்டி வந்து யூஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த சிஏ சர்டிபிகேட் என்னதான் ஆச்சு? அது ட்ரெயினோடயே போயிடுச்சா இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயே இருக்கா? நீங்க வந்து ஆக்சுவலி என்னோட கதையை சொல்றீங்க. நடந்தது என்ன? ஆமா, நடந்தது என்ன, நான் வந்து உண்மை கரெக்டாக சொல்றீங்க. நான் வந்து சின்ன வயசுல வந்து நான் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் இந்த சிஏ எல்லாம் நான் வந்து டெல்லியில் பண்ணேன். பிறந்த எங்கள் ஃபாதர் வந்து டெல்லியில் வேலை பார்த்தாரு. ஸோ டெல்லியில் தான் வளர்ந்தேன். இப்போது டெல்லியில் வளர்ந்து அந்த சிஏ டிகிரி வந்து அப்படியே புதுசாக இருக்காரு. அப்படியே அதாவது ஒரு கஷ்டமான படிப்பு சொல்லுவாங்க. இதை ரொம்ப சொல்லுவாங்க. இப்போ எப்படி இப்போ இல்லை. ஸோ அந்த டிகிரி வந்து எனக்கு அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே அதை யூஸே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே இசையில் போயிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்ச சம்பவம் ஃபிலாசபிக்கலாக சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம், ஃபிலாசபிக்கல் சொல்லலாம். இப்போ நான் சொல்லலாம். ஆமாம், அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. சிவாஜி கணேசன் ரேஞ்சில் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான்ப்பா அப்படின்ட்டு. அப்போ வந்து திக்கு திக்குன்னு இருந்திருக்கோம். ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு டிகிரியை விட்டுட்டு இல்லை வரோம். நான் இல்லை நான் அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து தெரிஞ்சு தான் வந்தேன். ரிஸ்க் நானே என்ன கொண்டு வந்தேன். நான் என்ன கூட்டு வந்து வரலையா, நானாகவே ரிஸ்க் எடுத்து வந்தேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் இந்த நல்ல அழகான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. This will probably be a good motivation for youngsters or people who want to do something. என்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணணும், ஃபுல் அதனுடைய அந்த எஃபர்ட் போடணுங்க. இப்போ வெறும் நம்ம மட்டும் ப்ரிப்பேர் ஆன போகக்கூடாது. அதுக்கு வந்து வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணணும். அதுக்கு ஆஃப்கோர்ஸ் சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து வரணும். பட் ஷுட் கீப் லுக்கிங் அட். நான் ஆல்வேஸ் சே இஃப் பரத்வாஜ் கேன் டூ, எனிபடி கேன் டூ. பிகாஸ் நான் வந்து எனக்கு தமிழே தெரியாது, பேச தமிழ் தெரியாது. இந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியாது. இந்த சினிமா உலகத்தில் எங்கள் ஃபேமிலி ஒருத்தரும் கிடையாது, இசை உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஆனால் நான் வந்து இங்கேருந்து வந்து என்ன தைரியத்தில் வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த பெரிய ஜாப்பான நடுவில் வரேங்கிற மாதிரி வி ஹேட் த கொஸ்டின். பட் இட் ஹேப்பன். நவ் டுடே ஐ கேன் சே தட் எஸ், நானும் இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஃபிலிம்ஃபேர் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், கலைமாமணி ஆல் தோஸ் அவார்ட்ஸ் ஐ ஒன். அண்ட் ஐ பீன் a popular guy as well. ஸோ அது எல்லாமே வந்ததுனால எனக்கு பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணுங்க. அது நல்ல முயற்சி பண்ணால் அதுக்கு நிச்சயமாக முயற்சி திருவினை ஆகும். சார் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு செக்மெண்ட்குள்ளே போகலாம் சார். நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் கடந்து வந்த பீப்புள் நேம் வந்து நாங்கள் சொல்வோம். அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணும் சார். நிச்சயமா. ஷரண் சார், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை ஃபிலிம் கேரியர். வைரமுத்து சார். அதாவது இசை பாடல் என்பதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதாவது மியூசிக் டைரக்டர் ஹஸ்பண்ட் ஒரு whatever. அந்த விதத்தில் வந்து எனக்கு பிகஸ்ட் சப்போர்ட்டர் அவர் தான். சேரன் சார், எமோஷனல் மியூசிக் டைரக்டர். ஓகே நைஸ். கமல் சார். கமல் சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது, அதாவது எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இஸ் அ கலைஞானி. அது அந்த எக்ஸாக்ட் அந்த டெஃபினேஷனுக்கு வந்து அவர் வந்து none other than him only. பிகாஸ் எல்லா விதமான இந்த சினிமாவில் இருக்கிற எல்லாமே நான் அப்போது நான் ரொம்ப கம்மி நாள் தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் சீயிங் ஹிம் அதர்வைஸ் ஐ திங்க் இஸ் தி எக்ஸாக்ட் டெஃபினேஷன். கலைஞானி அவர் தான். அஜித் சார். வெல், அஜித் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதாவது அவர் வந்து அவர் வந்த புதுசில் வந்து நான் அவர் ரொம்ப அந்த ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும். இப்போ எனக்குரிய ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும் அவரை. ஸோ 30 வருஷம் முன்னாடி he was one struggling actor, ஸ்ட்ரகிளிங் பர்சன். அப்புறம் வந்து அமர்கலம் படத்தில் கல்யாணம், ரொம்ப லென்த்து இப்படி சொல்கிறேன், கதை சொல்கிறேன், எனக்கு அந்த கதையெல்லாம் பார்ப்பேன். அவர் வந்து கல்யாணம் அமர்கலத்தில் வந்து மேரிட் ஷாலினி. அப்புறம் he went on to become big pictures. அப்புறம் ரேசிங் எடுத்தார். இப்போ டுடே இஸ் அ வேர்ல்டு ரேசர். எல்லா சர்க்கியூட்லேயும் ஒரு கார் ரேஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் அ மேன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பெர்சானிஃபைட். மீன்ஸ் தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரண புருஷர் அவர் தான். சிங்கர் ஸ்ரீனிவாஸ். வா, ஹீ இஸ் அ ஜென்டில்மேன் சிங்கர். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து நார்மலி ஃபஸ்ட்டு பாட்டு கம்போஸ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து நான் வந்து அந்த சிங்கரை
இந்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வில் கால் தி. இவரோட கேஸில் சின்ஸ் வாஸ் ஐ லீஸ் டு லைக் ஹிம் அ லாட். ரொம்ப நல்ல மனிதர் அவர். அப்போ நான் பாட்டு கம்போஸ் பண்ணுற போது இந்த பாட்டு ஸ்ரீனிவாஸ் தான் பாடணும் அப்படின்ட்டு நான் முதல்ல அவர் என் மைண்டில் நான் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு மைண்டில் பாடுவார் அவரோட குரலை கேட்டுக்கிட்டே தான் கம்போஸ் பண்ணுவேன். அப்படி தான் நான் பண்ண பாட்டு, பல பாட்டு இருக்குது. நம்ம நல்லா ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, நிறைய பாடல்கள். இஸ் வண்டர்ஃபுல். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஆஸ் வெல். சிங்கர் சுசித்ரா, அதாவது அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஸ்பான்டேனிட்டி உண்டு. நான் வந்து சின்ஸ் ஷி வாஸ் ஆர்ஜேன் ரேடியோ ஸ்டேஷன். இப்போ பொதுவாக ஆர்ஜேனா ஸ்பான்டேனிட்டி வேணும்ல. அண்ட் ஷி யூஸ் டு ஹேவ் வெரி பிரைட் வாய்ஸ். அதாவது இப்போது ஒரு கும்பலில் அவங்க பேசியிருந்தால் அவங்க குரல் தனியாக கேட்குவாங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதான் நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்டூடியோவில் போகும்போது அவங்க வந்து ஐ மெட் ஹர் அண்ட் ஷி sang this song மே மாதம் 98. ஷீ இஸ் ஒன் அமேசிங், என்ன சொல்கிறது, வெரி போல்டு லேடி அண்ட் வெரி செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன். கேஸ் சித்ரா மேம். சித்ரா வந்து ஹேஸ் பீன் அகெயின். இவனும் நான் வந்து ஆரம்ப காலத்தில் நான் வந்து யூ ஒன்ட் பிலீவ், நான் பக்தி பாடல்கள்லேருந்து இவனுக்கு இசையமைச்சிருக்கேன். ஷி ஒன் ஆஃப் த அகெயின் மோஸ்ட் ஹம்பிள் மாடஸ்ட் உமன் இன் ஸ்பைட் ஆஃப் அவர் பிக் சக்ஸஸ். வெரி மாடஸ்ட், ரொம்ப நல்ல தன்னடக்கமான ஒரு. சூப்பர். அண்ட் ஃபைனலி எஸ்பிபி சார், உன்னை பார்த்த பின்பு நான். There cannot be, he is the ultimate ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடகர் வந்து மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பாடகர்னா அவர் தான். இது எனக்கு மாத்திரம் இல்லை, அதே மாதிரி நான் அவர்கிட்ட ஒரு யூனிக் குவாலிட்டி உண்டுங்க. அவர் வந்து எல்லார்ட்டையுமே அவருக்கு பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னா எல்லாருக்கும், இப்போ நானும் தான் சொல்லுவேன், அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. நான் அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. அண்ட் அதே மாதிரி திருப்பி உங்களோட கம்போசிஷன் வந்து எப்போ நாங்கள் வந்து கேட்கலாம் ஆவலாக காத்துட்ருக்கோம். அண்ட் உங்களோட மியூசிக் கான்சர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமாம், அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. அதாவது என்னுடைய இந்த பாட்டை வந்து நம்ம மக்களிடையே த்ரூ மீடியம் தான் போயிருக்கேன், தவிர நேராக போனது கிடையாது. லைவாக இப்போ நானே வந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 ஸ்டைலில் போய் பாடணும், அப்புறம் அவங்க ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு நான் 2-3 நிகழ்ச்சி போயிட்டு வந்திருக்கேன். இப்போது வெளிநாட்டெலாம் போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன் நான். அதாவது அவங்க உணர்ச்சி வசப்பட்டதை பார்த்து அவ்வளவு ரசிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் அண்ட் பொங்கல் ஸ்பெஷலில் உங்கள் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ், நிறைய மெமரிஸ், நிறைய பாடல்கள் கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு நல்ல நாளில் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஹோப் யூ கீப் காலிங் மீ. சும்மா கண்டிப்பா, அதாவது அப்படி இப்படி சொல்லக்கூடாது, அடுத்த வருஷம் எனக்கு கூப்பிடணும். டெஃபினட்டா சார். நீங்க வரீங்கன்னு சொன்னீங்கனாலே போதும், நாங்க வந்து ரெடியா கூப்பிட்டுருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல் சார். நமஸ்காரம்.